ஒருவர் நம்மை தவறாக பேசுகிறார் என்றால் கவலைப்படக்கூடாது. நமக்கு வாழ்வில் இருக்கக்கூடியது நேர்மை, உண்மை, தைரியம், யாரையும் இழிவாக கருதக்கூடாது, சகிப்புத்தன்மை, இவைகள் அடங்கி இருக்க வேண்டும். தர்மம் செய்யும் தன்மையும் நம்மிடம் இருக்க வேண்டும். இவைகள் இருந்தால் போதும். யாரும் நம்மை ஏளனமாக பேசிவிட்டார், இல்லை புகழ்ந்து பேசிவிட்டார் என்றால் இரண்டும் ஒன்றுதான். ஏளனமாக பேசியவர் புகழ்ந்தும் பேசுவார், புகழ்ந்து பேசியவர் ஏளனமாகவும் பேசுவார். இதற்காக நீங்கள் எப்பொழுதும் கவலைப்படாதீர்கள். நமக்கு இதனால் ஏற்படுவது மன உளைச்சல், கவலை. மன உளைச்சல், கவலை என்பது மனிதனுடைய உடலில் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன். அந்த ஜீவனை வாழ விடாதீர்கள். அந்த ஜீவன் வளர்ந்து விட்டால், அந்த ஜீவனுக்கு நீங்கள் தீனி போட்டு வளர்த்து விட்டால் அது நம்மை வாழ விடாது, நம்மை அழித்து விடவும் கூடும். அதனால் கவலைக்கும் மன உளைச்சலுக்கும் இடம் தராதீர்கள்.